சென்னை மாதவரத்தில் போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டார். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். என்கவுண்டரில் ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டார், விவரங்களை சொல்லுங்க. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல 11 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு காவல்துறையினுடைய விசாரணை வளையத்தில் இருக்கிறார்கள். இதுல 11 குற்றவாளிகள்ல திருவேங்கடம் என்ற 3 கொலை வழக்கில் இருக்க தொடர்புடைய ரவுடியை என்கவுண்டர் செய்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாதவரம் ஆட்டுச்சந்தை பகுதியில் வைத்து இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. கடந்த 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய வீடு புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய அவருடைய வீடு பெரம்பூர் பகுதியில் வைத்து இந்த படுகொலை சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு விட்டு கொலையாளிகள் தப்பிச் செல்லக்கூடிய சிசிடிவி பதிவுகள் எல்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இருந்த பல்வேறு சிசிடிவி கேமராக்களையும் கைப்பற்றி தொடர்ந்து வழக்கினுடைய முக்கிய சாட்சியங்களாக அவற்றை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுல முதற்கட்டமாக அன்றைய தினமே இந்த சம்பவம் நடந்த அன்றைய தினமே 8 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் தாமாக அவர்களே சரணடைந்ததாக கூறப்படுகிறது. அண்ணா நகர் காவல் நிலையத்தில் அவர்கள் சரணடைந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக செம்பியம் போலீசாரிடம் அவர்கள் ஒப்படைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சரணடைந்தவர்கள்ல முக்கியமாக பொன்னை பாலு என்ற குற்ற வழக்கில் தொடர்புடைய ரவுடி, அவருடைய சகோதரர் ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்குவதற்குத்தான் இந்த கொலை நடந்ததாக வாக்குமூலம் தெரிவித்தனர். இதற்கு முக்கிய நபராக திருவேங்கடம் என்ற ஒரு கொலையாளியும் ஒரு ரவுடியும் அந்த கைது செய்யப்பட்ட நபர்களில் இருந்தார். இந்த திருவேங்கடம் ஏற்கனவே 3 கொலை வழக்கல்ல தொடர்புடையவர்கள். குறிப்பாக இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், வடசென்னை மாவட்ட செயலாளர் 2015ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூற்றோடு அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்குல திருவேங்கடம் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு ரவுடி. அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறையினுடைய சரித்திர பதிவேட்டில் தொடர்ந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். 3 கொலை வழக்கு உட்பட பல்வேறு கொலை வழக்குகள்ல மற்ற பல்வேறு குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய ரவுடியாக இந்த திருவேங்கடம் என்ற நபர் இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் ஒரு முக்கிய நபராக இவர் செயல்பட்டிருக்கிறார் என்று போலீசாரினுடைய விசாரணையில் தெரிய வந்தது. அதுல இந்த திருமலை, பொன்னை பாலு, திருவேங்கடம், அருள் உள்ளிட்ட இந்த நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக பெரம்பூர் பகுதியில் அவர்கள் நோட்டமிட்டதும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டியதும் போலீசாரினுடைய விசாரணை எல்லாம் தெரிய வந்தது. இந்த கொலை நிகழ்த்திவிட்டு அவர்கள் இங்கிருந்து பயங்கர ஆயுதங்களுடன் தப்பி சென்றிருந்தார்கள். எங்கே இவர்கள் தப்பி சென்றார்கள், இந்த ஆயுதங்களை எங்கே மறைத்து வைத்தார்கள் என்பது தொடர்பாக போலீசாருடைய விசாரணை இருந்ததாகவும் கடந்த 2 நாட்களாக காவலில் எடுக்கப்பட்ட இந்த குற்றவாளிகளிடம் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து இவர்கள் ஒரு இடத்தில் ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் கிடைக்கப்பட்டு அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக காவல்துறையினர் அந்த குற்றவாளியை அழைத்து சென்றதாகவும், திருவேங்கடம் என்ற இந்த ரவுடியை அழைத்து சென்றதாகவும், அப்பொழுது மாதவரம் ஆட்டுச்சந்தை பகுதியில ஒரு இடத்தை புதர் நிறைந்த ஒரு பகுதியை காண்பித்த போது அந்த இடத்திலிருந்து மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுக்குமாறு போலீசார் கூறியதாகவும், அதனால் அந்த நபர் இந்த ஆயுதங்களை எடுப்பது போல் பாவனை செய்து அதை எடுத்து வைத்துக் கொண்டு காவல்துறையினர் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார் என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இந்த தப்பிச் செல்ல முயன்ற பொழுதுதான் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இந்த ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் தலைமையிலான இந்த தனிப்படை போலீசார் இந்த என்கவுண்டர் சம்பவத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது மாதவரம் ரெட்டேரி அருகே இருக்கக்கூடிய அந்த ஆட்டுச்சந்தை பகுதியில இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயரதிகாரிகள் அங்கே விரைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேரில் ஆய்வு செய்துவிட்டு இது குறித்த முழுமையான விவரங்களை தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தினுடைய கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள்ல 11 பேர் போலீசாருடைய காவலில், அதாவது போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதால் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி குறித்த குற்ற பின்னணியை விசாரிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே இது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளரும் அவரது கட்சியை சேர்ந்த வடசென்னை மாவட்ட செயலாளரான தென்னரசு கொலை வழக்கிலும் தொடர்புடைய நபர் என்று போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டு அவருடைய உடல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு பிறகு உத்தரவிடப்படும். மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில நேரடியாக சம்பவ இடங்களை எல்லாமே பார்த்து
அதற்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தான் பிணக்கூறு ஆய்வும் வந்து மேற்கொள்ளப்படும். அதில் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி தரப்பிலிருந்து அவருடைய குடும்பத்தினர் முன்வைக்கக்கூடிய அவர்கள் கொடுக்கக்கூடிய மனுவையும் வந்து அதையும் வைத்து மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை வந்து மேற்கொள்வார். வழக்கமாக இது போன்ற என்கவுண்டர் சம்பவங்கள் நடந்தால் அது வேறொரு காவல்துறையினுடைய பிரிவுக்கு மாற்றப்படும். அது சிபிசிஐடி போலீசாரனுடைய விசாரணைக்காகவும் பிறகு வந்து மாற்றப்படும். இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல இந்த வழக்கில் தொடர்புடைய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய பலரை இன்னும் வந்து தொடர்ந்து தேடி வரக்கூடிய நிலையில, பலரிடம் இன்னும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது இது வந்து காவல்துறையில இதுவரை நிகழாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதாவது குற்றவாளிகளை கைது செய்யும் பொழுது அவர்கள் தப்பிச் செல்ல முயல்வதும், கொடும் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தாக்குதலுக்கு முயன்றார்கள் என்று என்கவுண்டர் செய்வார்கள். இது கைது நடவடிக்கைக்கு முன்பாக இதற்கு முன்பு நடந்திருக்கிறது. ஆனால் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட பின்னர் இது போன்ற நிகழ்ந்தது ஓரிரு சம்பவங்கள் தான் இது போன்று வந்து நிகழ்ந்திருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான சம்பவமாக இதுவும் வந்து பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் இந்த சம்பவம் வந்து எதனால் நடந்தது என்று அவர்கள் தரப்பில் கேட்கும் பொழுது இதில் வந்து இந்த கொலையாளிகள் பயன்படுத்திய பல்வேறு ஆயுதங்கள், அவர்களிடம் வந்து நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்டவை எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் நடந்த இடத்தில் வீசப்பட்டு சென்ற ஒரு பை, அந்த பையில் இருந்து பயங்கரமான ஆயுதங்களும் நாட்டு வெடிகுண்டலும் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தது. இவர்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நிகழ்த்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் தீட்டியிருந்ததும், குறிப்பாக அதில் வந்து அவர் தப்பிச் செல்வதற்கு திட்டம் தீட்டினால் நாட்டு வெடிகுண்டை வீசி கொலை செய்வதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார்கள். இப்படி நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருந்ததனால இது எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார் என்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே வந்து சோளிங்கர் பகுதியில சென்று ஒரு 4 ஆயுதங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இன்னும் இவர்கள் அந்த கொலையை நிகழ்த்தி விட்டு எங்கே வந்து சென்றார்கள், எங்கே இவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள்லாம் இருக்கிறது என்பது தொடர்பாக விசாரித்துதான் இந்த சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றதாகவும், அப்பொழுதுதான் இந்த தாக்குதல் சம்பவமும் அதனை தொடர்ந்து என்கவுண்டர் சம்பவம் நடந்ததாக போலீசார் தரப்புல வந்து தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கிருந்து அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடியின் உடலை வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு அடுத்த கட்ட விசாரணையும் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. போலீஸ் காவலில் இருந்த ஒரு ரவுடியை வந்து என்கவுண்டர் செய்திருக்கக்கூடிய நிலையில் இதை விசாரிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடுவதும் பிறகு சிபிசிஐடியுடைய விசாரணைக்கு வந்து மாற்றுவதும் போன்ற நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டமாக இருக்கும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் காவலில் வந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் அவரை வந்து ஒரு பறிமுதல் நடவடிக்கையாக அல்லது விசாரணையின் ஒரு பகுதியாக அவர் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது போலீஸ் பாதுகாப்போடு தான் அழைத்து சென்றார்கள் எனவும், ஆனால் அவர் வந்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிக்க முயன்றதால் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது.